இந்த அன்னைக்காந்த பாடசாலை குவிய நிகழ்ச்சி மாலை நேர நிகழ்ச்சியில் உங்களை அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். வாய்ஸ் கேக்குதுங்களா? வாய்ஸ் வருதாப்பா? கேக்குது ஜி. ஏன்னா இது அவரு ரவிச்சந்திரன் சார் எங்கேயோ அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருக்காரு, அவரால் லாகின் பண்ண முடியல. அவர்கிட்ட இருந்து நான் லாகின் பாஸ்வேர்ட் வாங்கி லாகின் பண்றதுக்கு ஒரு நேரம் ஆயிடுச்சு, காலதாமதம் ஆயிடுச்சு. வேற ஒன்றும் இல்லை. இப்போ இன்னும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வர வர ஜாயின் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து ஆரம்பிச்சிடலாம் ப்ரோக்ராமை ஆஸ் யூஷுவல். முதலில் இறைவணக்கம் பாட ஆதனாவை அழைக்கிறேன். சமயக் தேசம் பாருங்கம்மா, பஞ்சமந்திரம் சொல்லுங்க. நமோ அரகதானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோ வஜ்ராயானம் நமோ யோகியே சபசாகூரம் ஏசோ பஞ்சனம் காரோ சபபாபநாசனம் மங்களானந்த சத்தவே ஆடியோ விட்டு விட்டு வருதுமா? ஆடியோ வந்து பிரேக் ஆகி வருது. மைக்கு கிட்ட வச்சு சொல்றீங்களா? சத்தாரி சனம் சத்தாரி சனம் பவதாய் சத்தாரி சனம் சத்தாரி லோகத்தமா அரகந்தா லோகத்தமா சித்தா லோகத்தமா சாகு லோகத்தமா கேள்வி பணத்து தமோ லோகத்தமா. நன்றி ஜி. வெரி குட் ஆதனா. இன்னும் லேட்டானா கூட பரவாயில்ல, காத்திருந்து இவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. உங்கள் அனைவரையும் மீண்டும் வருக என்று வரவேற்று ஆதனாவை பாராட்டி வாழ்த்தி, அடுத்ததாக தக்ஷன் ஜாயின் பண்ணியிருக்காரா? இல்லை, ஆதிஷ் சதீஷ் இல்லை, நம்முடைய ஸ்ரீகாந்த் திரு ஸ்ரீகாந்த் சாஸ்திரி அவர்கள் இணைந்துள்ளார்கள். அவர்கள் பக்தாமர வகுப்பை தொடருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் சமயக் தர்சனம். ஜெய் ஜினேந்திரா. சமயக் தர்சனம் ஜி. சமயக் தர்சனம். சமயக் தர்சனம் ஜி. சமயக் தர்சனம் எல்லாரும். சமயக் தர்சனம் ஜி. யா, சமயக் தர்சனம். இப்ப 20 ஸ்லோகம் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 21வது ஸ்தோத்திரம், 21st பக்தாம ஸ்தோத்ரா ஸ்லோகா ரிப்பீட் பண்ணுங்க. மன்யே வரம் மன்யே வரம் ஹரிஹராதய மன்யே வரம் ஹரிஹராதய ஹரிஹராதய மன்யே வரம் ஹரிஹராதய ஏவ திருஷ்டாஹ 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 மன்யே வரம் ஹரிஹராதய ஏவ திருஷ்டாஹ. ஃபர்ஸ்ட் லைன் பாடலாம். மன்யே வரம் ஹரிஹராதய ஏவ திருஷ்டாஹ. ரிப்பீட். மன்யே வரம் ஹரிஹராதய ஏவ திருஷ்டாஹ. யார் ரிப்பீட் பண்ணுங்க. இப்ப யார் சொல்றீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சுபிக்ஷா சொல்லுங்க. மன்யே வரம் ஹரிஹராதய ஏவ திருஷ்டாஹ. ஜினபாரதி. மன்யே வரம் ஹரிஹராதய ஏவ திருஷ்டாஹ. மோக்ஷித்.
मन्येवरं हरिहरादय एव तिष्ठा Good. Mahavir. मन्येवरं हरिहरादयवदिष्टा Manyevaram Hariharadaya Eva Drishta. Eva Drishta. Good. Tanish Tejas. मन्येवरं हरिहरादय एव दृष्टा मन्येवरं हरिहरादय एव दृष्टा Good. வேற யாராவது சொல்றீங்களா? ஓகே குட். நெக்ஸ்ட் திருஷ்டேஷு ஏஷு திருஷ்டேஷு ஏஷு ஹிருதயம் திருஷ்டேஷு ஏஷு ஹிருதயம் त्वयि तोषमेति त्वयि तोषमेति दृष्टेषु येषु हृदयं त्वयि तोषमेति दृष्टेषु येषु हृदयं त्वयि तोषमेति त्वयि तोषमेति दृष्टेषु येषु हृदयं त्वयि तोषमेति रिपीट दृष्टेषु येषु हृदयं त्वयि तोषमेति दृष्टेषु येषु हृदयं त्वयि तोषमेति यजन भारती दृष्टेषु येषु हृदयं त्वयि तोषमेति सुभिक्षा दृष्टेषु येषु हृदयं त्वयि तोषमेति मोक्षित दृष्टेषु येषु हृदयं त्वयि दोषमेधि तनिष तेजस दृष्टेषु येषु हृदयं त्वयि दोषमेति दृष्टेषु येषु हृदयं त्वयि दोषमेधि तो तोषमेति तोषम सेकंड ओके तोषमेति ओके वेरे यार महावीर दृष्टेषु दृष्टेषु येषु हृदयं त्वयि त्वयि तोषमेति दोषमेधि ओके गुड नेक्स्ट किं वीक्षितेन किं वीक्षितेन किं वीक्षितेन भवता किं वीक्षितेन भवता भवता किं वीक्षितेन भवता भुवि येन नान्य भुवि भुवि இல்ல भुवि भुवि येन नान्य भुवि येन नान्य किं वीक्षितेन भवता भुवि येन नान्य किं वीक्षितेन भवता भुवि येन नान्य रिपीट किं वीक्षितेन भवता भुवि येन नान्य किं वीक्षितेन भवता भुवि येन नान्य किं वीक्षितेन भवता भुवि येन नान्य yes किं वीक्षितेन भवता भुवि येन नान्य yes जिन भारती
किं वीक्षितेन भवता भुवि येन नान्य Good. Subiksha. किं वेक्षितेन भवता भुवि येन नान्य Good. Mokshit. किं वीक्षितेन भवता भुवि येन नान्य Tanish. Tejas. किं वीक्षितेन भवता भुवि येन नान्य Good. किं वीक्षितेन भवता भुवि येन नान्य Mahavir. किं वीक्षितेन भवता भुवि येन नान्य Nanya. Okay, good. Very good. Good. Next. Last line. Kaschin. Kaschin. Mano. Kaschin Mano. Kaschin Mano. Haratinata. Haratinata. Kaschin Mano. Haratinata. Bhavantarepi. Haratinata. Kaschin Mano. Haratinata. Bhavantarepi. Bhavantarepi. Kaschin Mano. Haratinata. Bhavantarepi. Kaschin Mano Haratinata Bhavantarepi. Kaschin Mano Haratinata Bhavantarepi. Repeat. Kaschin Mano Haratinata Bhavantarepi. Yes. Subiksha. मनोहरति नाथ भवान् तपेति Dinabharati. कश्चिन्मनोहरति नाद भवान्तरेऽपि Mokshit. कच्चिन्मनोहरति नाथ भवान्तरेऽपि Tanish. Tejas. कच्चिन्मनोहरति नाथ भवान्तरेऽपि कच्चिन्मनोहरति नाथ भवान्तरेऽपि Mahavir. कश्चित् मनोहरति नाथ भवन्त्रेऽपि Okay. भवान्त्रेऽपि Yes. Good. இப்ப ஃபுல்லா பாடலாமா? எஸ். Yes, जी. எல்லாம் சேர்ந்து பாடலாமா? Yes, yes जी ஓகே. ஒரு லைனா பாடலாம் இப்ப. ஓகே. Okay, जी. ஃபர்ஸ்ட் லைன். yes, ரெடி? yes, ஸ்டார்ட். நான் ஸ்டார்ட் பண்றேன், அப்படியே கூடவே பாடுங்க. Okay, जी. யா. மன்யேவ वरं हरिहराय ஏவ திருஷ்டா किं குட், வெரி குட். இன்னும் ஒரு முறை ட்ரை பண்ணலாம். எல்லாம் சேர்ந்து பாடணும். ஓகே, சேர்ந்து பாடணும். ஓகே, யா, ரெடி, ஸ்டார்ட். மன்யேவரம்
கிம் வீக்ஷிதேன பவதா புவியேன நான்யம் குட். ஓகே, வெரி குட். ஸோ இதோட மீனிங் பார்க்கலாம். இப்போ மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல நிறைய பகவான் பேர் கேள்விப்பட்டிருப்போம். உண்மையான பகவான் யாருன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனாலும் இங்க விஷ்ணு, ஹரி, ஹரன், விஷ்ணு, சிவன் போன்ற நிறைய கடவுள்களை சொல்றாங்க. அவங்க எல்லாரையும் நான் பார்த்துருக்கேன். இருந்தாலும் என்னை உண்மையாக கவர்ந்தவர் நீங்க மட்டும்தான். யார் அது? யாரு என்னை உண்மையாக கவர்ந்தவர்? யாரு? ஜின பகவான். ஜின பகவானே, பகவான் ஆதிநாதர். எஸ், பகவான் ஆதிநாதரே, நீங்க தான் என்ன உண்மையா கவர்ந்தவங்க. எப்ப வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவான் தெரேப்பி, இந்த பவம் மட்டும் கிடையாது, இனி வரும் பவங்களிலும் நீங்க தான் எனக்கு கடவுள், உண்மையான கடவுள். நானே பார்த்துட்டேன். நீங்க தான் எனக்கு இதுக்கு இனி வரும் பவங்களிலையும் நீங்க தான் என் கடவுள். அதாவது நீங்க தான் கடவுள்னா உண்மையான கடவுள் நான் பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் வேற யாரும் என்ன கவர முடியாது. நான் உங்க பக்கம் தான், வேற யாரும் என்ன கவர முடியாது. நீங்க தான் உண்மையான கடவுள். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஒரு உங்க எல்லாருக்கும் ஒரு டாய்ஸ், ஃபேவரட் டாய்ஸ் இருக்குமா? ஒரு பொம்மை, நம்மள எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு பொம்மைன்னு ஒண்ணு இருக்கும். ஆனா ஒண்ணு மட்டும்தான் இருக்குதா? பொம்மை நம்ம கிட்ட ஒண்ணு மட்டும்தான் இருக்கா? நிறைய பொம்மைகள் இருக்கும், நிறைய பொம்மைகள் இருக்கும் இல்லையா? ஆனா நம்ம கிட்ட நிறைய பொம்மை, விளையாட்டு பொருட்கள் நிறைய இருந்தாலும் நமக்கு சிறப்பு, இதுதான் என்னுடைய ஸ்பெஷல், எனக்கு ரொம்ப பிடிச்சது இது அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அதை பார்த்த உடனே நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடும். அதை பார்த்த உடனே நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடும். நம்ம அந்த டாய் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேன். அது மாதிரி தான் இந்த ஜினரை பார்த்த உடனே, ஜின பகவானை பார்த்த உடனே, ஆதிநாத்தை பார்த்த உடனே என்னுடைய மனம் முழுவதும் மகிழ்ச்சி அடைகிறது இல்லையா? ஸோ அது போலதான் எப்படி இவங்க நிறைய விஷ்ணு, சிவன் போன்ற பல தெய்வங்களை சொல்றாங்க. ஆனா நான் ஜினரை பார்த்தவுடன் என்னுடைய மனம் மகிழ்ச்சி. எப்படி நான் அந்த சிறப்பான ஒரு பொம்மையை, என்னுடைய ஸ்பெஷல் டாயை பார்த்த உடனே எனக்கு பொம்மை மகிழ்ச்சி, மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படுகிறதோ, அது போல எனக்கு ஜின பகவானை பார்த்த உடனே அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறது. அவரை பார்த்த பிறகு இந்த உலகிலோ அல்லது வேறு பிறவிலோ, எனக்கு இந்த பிறவில மட்டும் கிடையாது, இனி வரும் பிறவியிலையும் என்னுடைய மனதை கவரக்கூடியவர் அவர் மட்டுமே. வேறு எதுவுமே வேறு யாரும் வேறு எதுவுமே என்னுடைய மனதை கவர முடியாது. இவர்தான் என்னுடைய கடவுள். பவத்துக்கும் எனக்கு இது இனி வரும் பவங்களுக்கும் இவர்தான் என்னுடைய கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரிய உமா சுவாமி ஆதிநாதரை பற்றி துதித்திருக்காங்க. இதுதான் இதனுடைய பொருள் புரிந்துதா? இதோட மீனிங் புரிஞ்சுதா? உண்மையாக சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஸ்கூல்ல போனா ஏதாவது சொல்லுவாங்க, இந்த ஸ்துதி பாடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல இந்த சொசைட்டில கூட நிறைய பேர் நிறைய பகவானை கும்பிட்டு இருப்பாங்க, அவங்க வழிபட்டு இருப்பாங்க. பட்டு எனக்கு நான் பார்த்ததுல இவர் தான் என்னுடைய உண்மையான கடவுள். இவர் தான் என் மனதை கவர்ந்தவர். யாரு? ஆதிநாதர், ஜின பகவான் தான் என்னுடைய மனதை கவர்ந்தவர். ஆகையால் இந்த பவத்தில் மட்டும் கிடையாது, இனி வரும் பவங்களிலும் இவர் தான் என்னுடைய
கடவுள் ஆவார், என்னுடைய பகவான் ஆவார். இவரை தவிர வேற யாராலையும் என்னுடைய மனதை கவர முடியாது. இதுதான் இதனுடைய பொருள். ஓகேங்களா? இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. நன்றி. சமயக் தர்ஷனம். ஜெய் ஜினேந்திரா. நன்றி திரு ஸ்ரீகாந்த் சாஸ்திரி அவர்களுக்கு. மாணவர்களுக்கு புரியும் வண்ணம் அழகாக 21வது ஸ்லோகத்தை மிகவும் அழகாக விளக்கியவருக்கு நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக ஆதிஷ் ரதீஷ் இருக்காங்களா? பஞ்சமந்திரம் சொல்லுங்கப்பா. ஆதிஷ் ரதீஷ். சமயதர்ஷனம். நமோ ஹரியந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோ உபச்சாயனம் நமோ லோகே சவசவனம் ஏசபஞ்ச நமகாரோ சவ பாவ பனாசனோ மங்களானந்தே சவ்ய சிம் படமோ ஹரி மங்கலம் சத்தாரி மங்கலம் ஹரகந்தா மங்கலம் சித்தா மங்கலம் சாஹு மங்கலம் கேவலி பண்ணதோ தமோ மங்கலம் சத்தாரி லோகத்தமா ஹரிகந்தா லோகத்தமா சித்தா லோகத்தமா சாகு லோகத்தமா கேவலி பண்ணதோ தமோ லோகத்தமா சத்தாரி சரணம் பவச்சாமி ஹரகந்தா சரணம் பவச்சாமி சித்தா சரணம் பவச்சாமி சாகு சரணம் பவச்சாமி கேவலி பண்ணதம் தமோ சரணம் பவச்சாமி. ஜி. வெரி குட், வெரி குட் ஆதிஷ். அழகாக நல்லா பார்க்காம சொன்ன. எஸ் ஜி. வெரி குட். அடுத்து ரஜீஷ் சொல்றோம் இல்லையா? ஆமாஞ்சி. சொல்லுப்பா. நம்ம அரங்கத்தான நம்ம சித்தான நம்ம ஏரியான நம்ம விவசாயம் நம்ம லோகே சவசாகனோ சத்தாரி மங்கலம் அரகந்தா மங்கலம் சாகு மங்கலம் சித்தாமங்கலம் சித்தாமங்கலம் சாகு மங்கலம் கேவலி பண்ணதோ தமோ மங்கலம் சித்தாரி சித்தா லோகத்தாமா அரகந்தா லோகத்தாமா சத்தாரி லோகத்தாமா கேவலி பண்ணதோ தமோ லோகத்தாமா சத்தாரி சரணம் பவேச்சாமி அரகந்தே சரணம் பவேச்சாமி சித்தே சரணம் பவேச்சாமி கேவலி பண்ணதோ தமோ சரணம் பவேச்சாமி. நல்லா பிராக்டிஸ் பண்ணுப்பா. ஒரு லைன் நடுவில் ஒன்று விட்டுற. அடுத்த வாரம் நல்லா பிராக்டிஸ் பண்ணி சொல்ல. வெரி குட், வெரி குட். பஞ்சமந்திரத்தை மிகவும் அழகாக சொன்ன ஆதிஷ் சதீஷை பாராட்டுகிறோம். தர்ஷன் ஜாயின் பண்ணிருக்காப்லையா? இல்ல. அடுத்ததாக தேவதர்ஷனத்தை சொல்வதற்காக மகாவீர். சமயக் தர்ஷனம் ஜி. சமயதர்ஷனம் சொல்லுப்பா. ஜி பக்தா அந்த தர்ஷனத்துல கீழே இருக்க பொருள் 4 சொல்றேன் ஜி. நமோ இருந்த வரைக்கும். சரி சொல்லுப்பா. தர்ஷனம் தேவதேவஸ்யம் தர்ஷனம் பாபநாசனம் தர்ஷனம் சொர்க்க சோபானம் தர்ஷனம் மோட்ச சாதனம். பொருள்: தேவர்களுக்கு உள்ள தேவனாகிய ஜின பகவானை தரிசிப்பதால் பாவங்கள் விளங்குகிறது. ஜின பகவானை தரிசிப்பதால் சொர்க்கத்திற்கு ஏணி கொண்டுள்ளது. மோட்சத்தை சாதிக்க கூடியது. தர்ஷனே ஜினேந்திராணாம் சாதனா வந்தனேசம் நசிரம் திஸ்ஸதே பாபம் சித்ராஸ்தே யதோதகம். தூரம் உள்ளே உள்ளங்கையில் நீர் அதிக நேரம் தங்குவதில்லை. அதுபோல ஜிக பகவானை திகம்பர துதிவைகளையும் தரிசிப்பதால் பாவங்கள் அதிக நேரம் தங்குவதில்லை. அதாவது பாவங்கள் மெல்ல மெல்ல விளங்கும். நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோ ஓஜாயானம் நமோ லோய சவசாகுணம். அரகந்தருக்கு வணக்கம், சித்தருக்கு வணக்கம், ஆச்சாரியருக்கு வணக்கம், உபாயத்தருக்கு வணக்கம், அனைத்தும் சாதுகளுக்கும் வணக்கம். ஏசோ பஞ்ச நமோ காரோ சவ பாவ பனாசனம் மங்களானந்த சவ்யேசம் படமோ அவைய மங்களம். இந்த பஞ்ச நமஸ்கார மந்திரம் எல்லா பாவங்களையும் போக்கக்கூடியது, எல்லா மங்களங்களுக்கும் உதவியானது. சொல்லிட்டேன் ஜி. வெரி குட் மகாவீர், சூப்பரா சொல்லிருக்க. அழகாக தேவதர்ஷனத்துதி. மீதி ஸ்லோகம்லாம் கூட மனப்பாடம் பண்ணிடணும். ஓகேவா? ஓகே ஜி. வெரி குட், வெரி குட். அடுத்ததாக திருக்குறள் சொல்வதற்காக ஆதிஷ் ரதீஷ்.
இதேதான். திருக்குறள் சொல்வதற்காக நித்யஸ்ரீயை அழைக்கிறேன். இது வேணும் screen அதுக்காக. சமய தர்ஷனமா திருக்குறள் 4 ஜி. சொல்லுப்பா. சேர்ந்த விருப்பு வெறுப்பு இன்றி அறுதடலின் நல்வழியில் நடப்பதற்கு இல்லை. வெரி குட் நித்யஸ்ரீ. ஹரீஷ் சொல்றாப்ல திருக்குறள். ஓகே, வெரி குட். அடுத்ததாக திருக்குறள் சொல்வதற்காக மகாவீர். வான் சிறப்புல 18 19 சொல்றேன் ஜி. சிறப்போட பூசனை செல்லாது வானம் வரட்மேல் வானோர்க்கும் இன்றே. மழை தவறாக பெய்யாவிட்டால் தேவர்களுக்கு செய்யப்படும் விழாக்கள் பூஜைகள் நடைபெறாது. செகண்ட் ஜி. தானம் தவம் இரண்டும் தங்கா வீணுலகம் வானம் வழங்காதெனின். பொருள்: மழை பெய்யாவிட்டால் இப்பெரிய உலகத்தில் தானமும் தவமும் ஆகிய இரண்டும் நடைபெறாது. இல்ல ஜி, ஆல்தான் ஜி. வெரி குட் மகாவீர், சூப்பரா சொன்ன வான் சிறப்பு அதிகாரத்துல. அடுத்ததாக ஜனபாரதி திருக்குறள் சொல்வதற்காக. சமயக் தர்ஷனம் ஜி. சொல்லுப்பா. அதிகாரம் 12 நடுவு நிலைமை. நடுவு நிலைமை என்பது எந்த ஒரு பாரபட்சமும் இன்றி பகைவர், நண்பர், அயலார் என யாவரையும் சமமாக பாவித்து நீதியுடன் செயல்படுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. இந்த அதிகாரத்தின்படி நடுவு நிலைமையுடன் செயல்படும் ஒருவரின் செல்வம் அழிவின்றி வழி வழியாக நிலைத்து நிற்கும். நடுவு நிலைமை என்பது ஒருவன் எல்லா நிலையிலும் எல்லா சூழலிலும் வேண்டியவர் வேண்டாதவர் என்ற பாகுபாடின்றி நடப்பது முக்கியமான ஒரு அறமாகும். நடுவு நிலைமை என்பது ஒருவனுடைய வாழ்க்கையினால் மட்டுமல்லாமல் அவனது வழித்தோன்றல்களையும் உயர்த்தும் ஒரு சிறந்த பண்பு என்று திருக்குறள் விளக்குகிறது. இல்வாழ்க்கையில் பின்பற்றும் நடுவு நிலைமை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை இந்த அதிகாரத்தில் உள்ள 10 குறட்கள் மூலம் குந்தகுந்த ஆச்சாரியா நமக்கு மிக எளிமையாக தெரிவுபடுத்துகிறார். குறள் எண் 118. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்திருப்பார் கோடாமை சான்றோர் கனி. இதற்கான விளக்கம்: ஒரு பொருளை எடையிடுவதற்கு முன் தராசு கோலின், அதாவது துலாக்கோல் இருபுறமும் சமன் செய்து விடுவார்கள். சமன் செய்தல் என்பது முன்முடிவுகள் கூடாது, ஏற்றத்தாழ்வுகளும் இருக்கக்கூடாது என்பதற்காக. உண்மையின் அடிப்படையில் எந்த பக்கமும் சார்பில்லாமல் தராசு முள் போல விருப்பு வெறுப்பின்றி நடுவு நிலைமையுடன் தீர்ப்பளிப்பது ஆகும் என்று நடுவு நிலைமையின் சிறப்பை குந்தகுந்தாச்சாரியா தெளிவுபடுத்துகிறார். வெரி குட் பாரதி. அடுத்ததாக திருக்குறள் சொல்வதற்காக ஆதிஷ். சொல்றீங்களாப்பா திருக்குறள்? சொல்லுங்க. ஜி சொல்றேன் ஜி. மலர்மிசை ஏங்கினான் மானடி சேர்ந்தார் இளமிசை நீடு வாழ்வார். மனமாகிய மலர் மீது சென்று இருப்பவனாக ஆகிய கடவுளின் சிறந்த திருவடி இப்பூமியில். செகண்ட் 2 குறள் சொல்றேன் ஜி.
ஆ வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தார்க்கை யாண்டும் இனிமை தரும். விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர்க்கு எப்போதும் எவ்விடத்திலும் துன்பம் இல்லை. ஃபினிஷ்ஜி. வெரி குட் வெரி குட். அடுத்தது ரதீஷ். தமிழ் தர்சனம்ஜி. கேக்குதா ஜி? கேக்குதுப்பா, சொல்லு. நல்லா கேக்குது. பயனென் கோல் வாளறிவான் நற்றாள் தோழார் என்னின் தூய அறிவு வடிவானவனின் திருவடிகளை வணங்காதவர் படித்த நாள் பெற்ற பயன்தால் என்ன? ஜி 2 குறள் சொல்றேன் ஜி. சொல்லுப்பா. வையத்துள் வாழ்வான் வானுரையோன் தெய்வத்துள் வைக்கப்படும். உலகத்தில் வாழ வேண்டிய அறிநெறியில் நின்று வாழ்கின்றவன் வானுலத்தில் உள்ள தெய்வ முறையேன் வைத்து மதிக்கப்படுவான். வெரி குட் வெரி குட் ரதீஷ், வெரி குட். ஆதிஷ் சதீஷ் 2 பேரும் மிக அழகாக 2 குறள்களை சொல்லி அதற்கான விளக்கங்களையும் சொன்னதற்காக நாம் அவர்களை பாராட்டுகிறோம். அடுத்ததாக நம்முடைய திரு ஜெயராஜன் சாஸ்திரி அவர்கள் இணைந்துள்ளார்கள். அவர்கள் திரவியம் என்ற வகுப்பை தொடர்வார். சார் ஜெயராஜ் சாஸ்திரி சார், லைன்ல இருக்கீங்களா? வணக்கம், கேக்குதுங்களா? ஓகே, கேக்குது. குழந்தைகளே அனைவருக்கும் நற்காட்சி வணக்கம். தர்ஷனம் அனைவருக்கும் சமய தர்ஷனம். எஸ், முதல்ல யாரோ ரைஸ் பண்ணிருக்கீங்க ஹேண்டு. யாரா இருக்குது? ஆதனாவா? அப்புறம் நித்யஸ்ரீ, ஹரீஷ், ஆர்த்தி, மகாவீர், ஜான்வி, மோக்ஷித், ரிதீஷ், ஆதிஷ், சுபிக்ஷா, அஞ்சினபாரதி, தேஜஸ், தனிஷ். ஸோ அனைவருக்கும் நற்காட்சி சமைக்கிறேன். நாம சென்ற வகுப்புல ஆகாய திரவியத்தை பத்தி பேசியிருந்தோம். இப்ப கடைசியா நாம கால திரவியத்தை பத்தி நம்ம இங்க பேச போறோம். கால திரவியத்தினாலதான் எல்லா மாற்றங்களும் ஏற்படுகிறது. உலகத்துல எல்லா மாற்றங்களும் கால திரவியம் இருக்கிறதுனாலதான் எல்லா மாற்றங்களும். ஒரு குழந்தை பிறக்குது, அப்புறம் வளர்ச்சி அடையுது, மொட்டி போடுது, தவழுது, முதல்ல மொட்டி போடுது, அப்புறம் எழுந்து நிக்குது, நடக்குது, அப்புறம் முடியலாம் ஒரு நாள், அதுக்கப்புறம் வெள்ளையாயிடுது. இதெல்லாம் இந்த மாற்றங்கள்லாம் நிகழுது. மரம் எப்படி அந்த ஜெர்மினேஷன் எப்படி ஆகுது, அதுக்கப்புறம் செடி வளருது, அதுக்கப்புறம் பூ வருது, அதுக்கப்புறம் பழம் வருது, சரியா, இலையெல்லாம் கொட்டி போகுது, திருப்பின புது இலை வருது. இந்த மாற்றங்கள்லாம் எப்படி நிகழுது? சம்மர் வருது, ரெய்னி சீசன் வருது, ஆட்டம் வருது, வின்டர் வருது, திரும்ப சம்மர் வருது. இந்த மாற்றங்கள்லாம் எப்படி நிகழுது? சண்டே வருது, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, 2025, 2026, 2027. இந்த மாற்றங்கள்லாம் எப்படி நிகழுது? சரியா? மார்ச் 1, மார்ச் 2, மார்ச் 3, மார்ச் 4, எல்லா மாற்றங்களும் நிகழுது இல்ல? எப்படி நிகழுது? எதன் காரணத்தால் நிகழ்கிறது? ஒரு பொருள் புதுசா வாங்குறோம், அந்த பொருள் நல்லா பல நல்லா இருக்குது. புக்கே எடுத்துங்க, புக்கு வாங்குறோம், நல்லா பாக்குறதுக்கு நல்லா
பளபளப்பா நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாததெல்லாம் அழுக்கு கரை, எண்ணெய் கரை அதெல்லாம் படியுது. அப்புறம் அப்படியே வந்து பழசாயிடுது, கிழியுது. இன்னும் 50 60 வருஷம் 70 வருஷம் 100 வருஷம் பழைய புத்தகம்லாம் அப்படியே ஏழு ஏடா எடுத்தா அப்படியே அப்படியே இதுவா வரும், அப்படியே பிச்சுக்கிட்டு வரும். அது ஏடே வந்து தூள் தூளா வரும். ஏன் இந்த மாற்றங்கள்லாம் எப்படி நிகழ்கிறது? இந்த மாற்றங்கள் நிகழ்வதற்கான இந்த சேஞ்சஸ் ஆகிறதுக்கான சேஞ்சஸ் அக்கர் ஆகுதுன்னா காரணம் என்ன? எப்படி இந்த மாற்றங்கள் நிகழ்கின்றன? எல்லா பொருட்களிலும் மாற்றங்கள் நிகழ்கின்றன. அது புது போனா இருக்கட்டும், போன் வாங்குறோம், போன்ல வந்து ஸ்கிரீன் கார்டு போடுறோம், ஏன்னா கீழே போட்டுரும்ல அடிக்கடி, ஒரு நாளைக்கு ஒரு முறை இல்லை ஒரு வாரத்துல ஒரு முறை போனை கீழே போடுறோம்ல, ஸ்கிரீன் கார்டு போடுறோம். ஸ்கிரீன் கார்டு போட்டாலும் என்ன ஆகுது, அப்படியே வந்து கீழே 4 முறை போட்டா 10 முறை போட்டா ஸ்கிரீன்ல ஸ்கிராட்ச் விழுது. அப்புறம் ஸ்கிரீனை மாத்துறோம். இல்லைன்னா வந்து கார்னர் எல்லாம் பட்டதுன்னா பேக் கேஸ் எல்லாம் போடலாம். கார்னர் எல்லாம் போட்டதுன்னா உள்ள இருக்கிற இன்னைக்கு ஸ்கிரீன் கார்டு போட்டிருந்தாலே உள்ள இருக்கிற ஸ்கிரீன் போயிடுது. அப்புறம் ஸ்கிரீனையே மாத்துறோம், டச் பேடையே மாத்துறோம், இல்ல அதை தூக்கி போட்டு புது போன் வாங்குறோம். இந்த மாற்றங்கள்லாம் எப்படி நிகழுது? வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறோம், கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் ஃபேட் ஆயிடுது. எப்படி நிகழ்கிறது இந்த மாற்றங்கள்? ஒரு குழந்தை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வருது, செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட், அப்புறம் கேட்டா கொஞ்ச நாள்ல 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து காலேஜ் முடிச்சிட்டேன் வேலைக்கு போறேன் அப்படின்னு. இந்த மாற்றங்கள் எப்படி நிகழ்கின்றன? எல்லா மாற்றங்களும் எப்படி நிகழ்கின்றன சொல்லுங்க பார்க்கலாம். யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க. ஜி சுபிக்ஷா தானே, சொல்லுவாங்க. நன்மை தவ்யத்தினால நடக்குதா ஜி? ஓகே ரைட். இன்னும் யாருன்னா சொல்றீங்களா? வேற யாருன்னா? இந்த மாற்றங்கள் எப்படி நிகழ்கின்றன? சரி ரைட், சரி சுபிக்ஷா ட்ரை பண்ணீங்க. இந்த மாற்றங்கள் எல்லாம் கால திரவியத்தின் காரணத்தினால் நிகழ்கின்றன. காலம், நம்ம பொதுவா இன்னொரு அர்த்தத்துல சொல்றது உண்டு, காலம் தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் அப்படின்னு இன்னொரு அர்த்தத்துல சொல்றது உண்டு. அங்க வந்து அப்படி சொல்றது உண்டு. காலம்ன்ற வேர்டை நம்ம யூஸ் பண்றோம். காலம்னா அங்க நேரம், சமயம் அப்படின்ற பொருள். சோ இந்த கால திரவியம் அது சம்பந்தமான திரவிய சங்கிரக ஸ்லோகமும் இருக்குது, அதை கூட நீங்க பாருங்க என்னன்றது. ஓகே, ஸோ யாருக்காவது தெரிஞ்சா கூட நீங்க இப்பவே கூட சொல்லலாம், நான் அதை அலோவ் பண்றேன். இந்த கால திரவியம் வந்து என்ன பண்ணுதுன்னா, தானும் பரிணமித்து கொண்டு தானும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே ஜீவன் முதலான அனைத்து திரவியங்களினுடைய மாற்றத்திற்கு, பரிணமிப்பதற்கு, அதாவது சேஞ்ச் ஆகிறதுக்கு உதவி பண்ணுது. தானும் சேஞ்ச் ஆகினே இருக்குது. இன்னைக்கு டே 1, டே 2, டே 3, டே 4, டே 5 தானும் சேஞ்ச் ஆகினே இருக்குது. நம்மளையும் சேஞ்ச் பண்ணுது. நமக்கும் வயசு வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 10, 20, 30, 40 தானும் சேஞ்ச் ஆகுது. டேட்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுது. காலமும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. காலத்தின் நிமித்தத்தால நாமளும் சேஞ்ச் ஆகுறோம். எல்லா பொருட்களும் சேஞ்ச் ஆகுது. மரம், செடி, கொடி, ஜன்னல், மேஜை, வீடு, லேப்டாப், புக்கு எல்லாம் சேஞ்ச் ஆகுது. இந்த உலகமே சேஞ்ச் ஆகுது. காலம் தானும் சேஞ்ச் ஆகினே இருக்குது. மற்ற பொருட்கள் சேஞ்ச் ஆகிறதுக்கு, பரிணமிப்பதற்கு காரணமாகவும் அமைகிறது. சரிங்களா? தானும் பரிணமித்து கொண்டு ஜீவன் முதலான திரவியங்கள் பரிணமிப்பதற்கு, சேஞ்ச் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கிறது. இது தானும் பரிணமித்து கொண்டு சேஞ்ச் ஆகிக்கின்னு ஜீவன் முதலான மற்ற திரவியங்கள், ஜீவன் முதலான திரவியங்கள் பரிணமிப்பதற்கு, சேஞ்ச் ஆகிறதுக்கு நிமித்தமா இருக்குதோ, ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதோ, அதுதான் கால திரவியம் என்று சொல்கிறார்கள். அந்த கால திரவியத்தை 2 விதமா சொல்றாங்க. ஒண்ணு திரவிய நிச்சய காலம், இன்னொன்னு வந்து கால திரவியம் வந்து நிச்சய காலம், இன்னொன்னு விவகார காலம். நிச்சய காலம்னா எப்படின்னா, இந்த குயவனுடைய அந்த பாட்டர்ஸ் வீல் பாத்துக்கிறீங்களா நீங்கெல்லாம்? இந்த பாட்டர்ஸ் வீல், அதுல வந்து அவன் வந்து ஒரு குச்சி இருக்கும் நடுப்புறம். அந்த குச்சி புட்டி சுழட்டி விடுவான். அந்த குச்சி தானும் சுழலும், சக்கரை மொத்தம் சுழலும். அதே போல நிச்சய காலம் என்பது இந்த வர்த்தனா லட்சணம் உடையது. வர்த்தனா என்றால் பரிணமித்து கொண்டே ஏற்படுது, அதுதான் வர்த்தனான்னு. எப்படி வந்து அந்த கோயவனுடைய சக்கரை இருக்கு பாருங்க, பாட்டர்ஸ் வீல், அதுல இருக்கிற நடுப்புற இருக்கிற ராட், அந்த குச்சி தானும் சுத்துது, அந்த சக்கரத்தையும் சுத்துது.
சுத்த வைக்குது. அதே போலதான் இந்த கால திரவியம் என்ன, அது தான் பரிணமித்து கொண்டிருக்கிறது. அது எப்படி தான் அந்த அதுல வர்த்தனா லட்சணம் இருக்கிறது. அந்த அந்த வர்த்தனா லட்சணம், வர்த்தனான்றது வடமொழி சொல், அது பரிணமிக்கிறது அப்படின்றது பேர், வேற எதுவும் கிடையாது. பரிணமிக்கிறதுனா சேஞ்ச் ஆகுது, அதுதான் நிச்சய காலம் சொல்லுவாங்க. அந்த வர்த்தனா லட்சணத்தை உடையது, அதாவது சேஞ்சஸ் ஆகினே இருக்கிறது. அது நான் உங்க லெவல்ல அதுதான் நான் அப்படி சொல்றேன். நான் குழந்தைங்களுக்கு அப்படி எடுத்து சொல்லும் போது அதுதான் நிச்சய காலம். நிச்சய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வர்த்தனா லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோயனுடைய அச்சாணி இருக்குது பாருங்க, அந்த வீல் நடுப்புற இருக்கிற அந்த இது, அந்த ராட், அது அச்சாணின்னு சொல்லுவாங்க. சோ அத யாரு என்ன சொல்றீங்க? ஏன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கிறீங்க. ஜி எனக்கு ஒரு டவுட் ஜி. சொல்லுமா இந்த சொல்லுமா. ஜி கேக்குதா? கேக்குதுமா, சொல்லுமா. வர்த்தனா லட்சணம்னா என்ன ஜி? வர்த்தனா லட்சணம்னா பரிணமிச்சுக்கிட்டே இருக்கிறது. அதாவது பரிணமிச்சுன்னு இருந்தா சேஞ்ச் ஆகினே இருக்கிறது, சேஞ்ச் ஆகினே இருக்கிறது. அதுதான் வர்த்தனா லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க. வடமொழி சொல் சேஞ்ச் ஆகினே இருக்கிறது, பரிணமிப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஜி ஒரு பொருளோட சேஞ்சஸ் தான் அப்படி சொல்லுவாங்களா ஜி? ஒரு பொருளோட சேஞ்சஸ். எஸ், யூ கேன் சே. கால திரவியத்தில் இருக்கிற அந்த சேஞ்சஸ், அதுதான் வர்த்தனா லட்சணம். அந்த கால திரவியத்துல ஏற்படுற அந்த இதுதான், அதுதான் வர்த்தனா லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க. கால திரவியத்துல ஏற்படுகிறது. அது விவகார காலம் அப்படின்னு எதை சொல்றாங்க? எதை நாம அறியறோமோ அந்த, அதாவது மெஷரிங் த டைம், அதுதான் விவகார காலம்னுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செகண்டு, மினிட், டே, வீக், மந்த், இயர், இதெல்லாம் நாம் காலத்தை அளவிடும் அளவீடுகள். we measure the time through second, fraction of second, or minute, or one day, half a day, இப்படிலாம், or week, or month, or fortnight. fortnightனா 15 நாள், அல்லது half yearly 6 months. ஸோ இப்படிலாம் அளவிடுகிறோம், காலத்தை அளவிடுதல். அதுதான் விவகார காலம். காலத்தை எதால் குறிக்கிறோமோ, எந்த அளவீடுகளால் குறிக்கிறோமோ அதெல்லாம் விவகார காலம். வர்த்தனா லட்சணம் தான் நிச்சய காலம். காலத்தை எந்த அளவீடுகளால் குறிப்பிடுகிறோமோ அதெல்லாம் விவகார காலம். ஃபார் எக்ஸாம்பிள் வினாடி, நிமிடம், நாள், வாரம், மாதம், வருடம், இதெல்லாம். இது கால திரவியத்தின் காரணத்தால் தான் கால திரவியம் தானும் பரிணமித்து கொண்டு பிற பொருட்களின், யாருதோ கொஞ்சம் மைக் கொஞ்சம் ஆன்ல இருக்குது, கொஞ்சம் மூவ் பண்ணிடுங்க. பிற பொருட்களினுடைய அந்த மாறுகைக்கு அல்லது பரிணமிப்பதற்கு அது ஏதுவாக அமையுது, காரணமாக சொல்றாங்க. அடுத்ததாக இப்படி கால திரவியம் தானும் பரிணமித்துக் கொண்டு பிற பொருட்களின் பிற பொருட்கள் பரிணமிப்பதற்கு நிமித்தமாக அமைகிறது, ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. நிமித்தமா அமையுதுன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது அப்படின்ற அர்த்தம் இங்க. அதை நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்படி கால திரவியம், நிச்சய காலம், விவகார காலம் என்று அதை இரு வகையாக அறிகிறோம். நிச்சய காலம் வர்த்தனா லட்சணத்தை உடையது, அதாவது அது பரிணமிச்சுக்கிட்டே இருக்குது கால திரவியம். விவகார காலம் என்பது நாம் காலத்தை குறிப்பிடும் அளவீடுகள், கால அளவீடுகள். நிமிடம், ஒரு மணி நேரம், அல்லது ஒரு நாள் பொழுது, அல்லது ஒரு வாரம், ஒரு மாதம், 6 மாதம், ஒரு வருடம், 10 வருடம், 1 decade, 100 வருடம், 1 century, 1000 வருடம், 1 millennium, இப்படி எல்லாம் குறிப்பிடுறோம்ல, அதுதான் விவகார காலம். இப்படி கால திரவியம் தானும் பரிணமித்துக் கொண்டு பிற பொருட்கள் பரிணமிப்பதற்கு, சேஞ்ச் ஆகிறதுக்கு காரணமாக அமைகிறது, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது. அதுதான் கால திரவியம். சரிங்களா? அடுத்தது இந்த 6 திரவியங்கள் சொல்லி இருக்கிறாங்க. இந்த 6 திரவியங்கள்ல 5 திரவியங்கள் அஸ்திகாயம்.
சரியா? ஆனா கால திரவியம் மட்டும் அஸ்திகாயம் கிடையாது. அஸ்திகாயம் என்றால் எது? அதை பத்தி பகு யாருது மைக் யாரு? சுபிக்ஷாவா யார் பாருங்க, கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. யாருன்னு தெரியல. சுபிக்ஷா மைக்க மியூட் பண்ணுமா? மியூட்ல தான் இருக்கு. இல்லப்பா பேச மியூட் சரி பண்ணு. சரி, ஓகே 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 டன். ஓகே, சோ பகுபிரதேசம் உடைய திரவியங்களை வந்து, அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட பிரதேசங்கள் உடையதை வந்து நாம அஸ்திகாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட பிரதேசம் வந்து ஜீவ திரவியத்துக்கும் இருக்குது, பொருட்கள திரவியத்துக்கும் இருக்குது, தர்ம திரவியத்துக்கும் இருக்குது, அதர்ம திரவியத்துக்கும் இருக்குது, ஆகாய திரவியத்துக்கும் இருக்குது. ஏனென்றால் இப்போ இதுல பாத்தீங்கன்னா நம்ம உயிர் இருக்குது, உயிர் வந்து நம்ம உடல் ஃபுல்லா பரவி இருக்குது. அதனால ஒரு பிரதேசத்தை விட அதிகம் அதுக்கு. உடலும் வந்து உடலும் நம்ம உடல் பெரிய உடல், ஒரு பிரதேசத்தை விட அதிகமா இருக்குது. யானையினுடைய உடல் வந்து ஒரு பிரதேசத்தை விட அதிகமா இருக்குது. தர்மாஸ்திகாயம் லோகாகாயம் ஃபுல்லா இருக்குது, அது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம். அதர்மாஸ்திகாயம் லோகாகாயம் ஃபுல்லா இருக்குது. ஆகாய திரவியம் லோகாகாயத்துக்கும் வெளியும் இருக்குது, அலோகாகாயத்திலயும் இருக்குது, லோகத்துக்கும் வெளியில கூட இருக்குது. இதெல்லாம் பகுப்பிரதேசி. அதனால இதெல்லாம் வந்து அஸ்திகாயம். எது பகுப்பிரதேசினா ஒன்றுக்கும் மேற்பட்ட பிரதேசங்களை உடையது. பரமாணு மட்டும்தான் ஒரு பிரதேசம் உடையது. பொருட்கள பரமாணு இருக்கு பாருங்க, ஒன் ஆட்டம், ஒன் ஸ்மால் ஆட்டம், அது மட்டும்தான் வந்து ஏக பிரதேசம், ஒரே ஒரு பிரதேசத்தை உடையது. ஆனா புற்கலம் எப்படி வந்து பகுப்பிரதேசி ஆயிடுது அப்படின்னா, பரமாணுன்றது புத்கலம் இல்ல, புத்கல திரவியம் இல்ல, ஒன்றுக்கும் மேற்பட்ட இந்த பொருட்கள பரமாணுக்கள் கூடி என்ன ஆகுது, அது பகுப்பிரதேசியா ஆயிடுது. கூடும் பொழுது அதை வந்து ஸ்கந்தம் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றுக்கும் மேற்பட்ட பரமாணுக்கள் கூடுதலால அது வந்து இப்போ ஒரு பேனா இருக்குது, அதுல நிறைய ஆட்டம் இருக்குது, ஆட்டம் சேர்ந்துதான் ஒரு பேனா. அதுவே பேனா இருக்கிற இடம் இருக்குது பாரு, அதுவே பகு பிரதேசம். அது ஒரு பிரதேசம் கிடையாது, நிறைய பிரதேசங்களை வந்து அது வந்து ஆக்கியூபை பண்ணுது. ஒரு பெண்ணு, சரிங்களா, எது வேணாலும் ஒரு சின்ன பொருள் கூட பகு பிரதேசி. ஒரு பொட்டு நம்ம தலையில வைக்கிறோம் பாருங்க, பொட்டு, அது கூட பகு பிரதேசம். அது ஒரு பிரதேசம் கிடையாது. ஒரு பிரதேசம்ன்றது ரொம்ப நுண்ணியது. ஆக்சுவலி குண்டு ஊசி வைக்கிற அளவு இருக்கு பாருங்க, அதை விட நுண்ணியது ஒரு பிரதேசம். சோ இந்த இப்படி எல்லாமே பகு பிரதேசம், ஒன்றுக்கும் மேற்பட்ட பிரதேசங்களை உடையது. ஜீவ திரவியம், பொருட்கள திரவியம், தர்ம திரவியம், அதர்ம திரவியம், ஆகாயம். ஆனா கால திரவியம் இருக்குது பாருங்க, அது லோகாகாயத்துல ஒரு பிரதேசத்துல ஒரு காலானு இருக்கு. இன் ஈச் அண்ட் எவ்வரி பிரதேஷ் ஒன் காலானு இஸ் there. காலானுனா அது ஒரு ஸ்மால் பார்ட்டிகல் ஆஃப் கால திரவியம். அது ஒன்றோட ஒன்று சேர்றது கிடையாது, அதனால அது பகு பிரதேசி கிடையாது, அது ஏக பிரதேசம். ஒரு காலாணு அது எப்படி இதுல சொல்லுவாங்க, எதுல தெரியுமா, திரவிய சங்கரர் காலாணுக்கள் வந்து லோகாகாயத்துல எப்படி இருக்குதுன்னா ரத்தன குவியல் போன்று இருக்கிறது. ரத்தன மணிகள் இருக்கு பாருங்க, ரத்தன மணிகளை வந்து ஒரு ரூம்ல கொட்டி வைக்கிறேன்னா ஒன்னா இருக்கும், ஆனா வந்து ஒண்ணு தனித்தனி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பீட்ஸ் இருக்குல்ல, மணியோட பீட்ஸ், கழுத்துல குழந்தைங்க எல்லாம் போட்டிருக்காங்கல்ல மாலை, அதுல பீட்ஸ் இருக்கும். இல்ல ஜவசர மணி இருக்குல்ல, அதுல இருக்கிற பீட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் எல்லாம் ஒரு கை நிறைய வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல இருக்கிற மணிகள்லாம் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்துருமா இல்ல தனித்தனியா இருக்குமா? பாக்குறதுக்கு ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா ஒரு மணி இன்னொரு மணியோட தனிதான் இருக்கும், ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்காது இல்ல. அதே போலதான் காலாணுக்கள் கூட அப்படிதான் இருக்கு. உலகம் மொத்தம் இருக்குது, லோகாகாயம் மொத்தம் இருக்குது, உள்ள பரவி இருக்குது, ஆனா ஒன்றோட ஒன்று அது ஒட்டிக்காது. ஒரு பிரதேசத்துல ஒரு காலானு இருக்குது, அதனால எல்லா இடத்துலயும் வந்து சேஞ்சஸ் ஏற்படுது லோகாகாயத்துல. ஆனா ஒரு காலானு பக்கத்துல இருக்கிற காலானு கூட ஒட்டிக்காது, ஒண்ணு சேர்ந்துராது. பொருட்கள பரமாணு மாதிரி ஒண்ணு சேர்ந்து ஸ்கந்தம் ஆயிடாது. நம்ம உடல்ல வந்து நிறைய பொருட்கள பரமாணுக்கள் இருக்குது, ஒண்ணு சேர்ந்து வந்து ஸ்கந்தமாய் போயிடுச்சு. ஆனா வந்து காலானு அப்படி கிடையாது, அது ரத்தன குவியல்ல இருக்கிற மணிகள் போல. ஜவசர மணி மாலையில இருக்கிற மணிகள் ஒன்னா வச்சா வந்து எப்படி வந்து ஒன்னா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா ஒண்ணு தனியா இருக்கும் பாரு, அதை போலதான் காலாணுக்கள் இருக்கு. புரியுதா சொல்றேன்? அந்த குழந்தைங்களே, நான் வந்து ஒரு சின்ன பார்ட்டு தான் எப்பவுமே எடுக்கிறேன், அதை நீங்க புரிஞ்சுக்கணும். மெயின் கேள்வி கேட்கணும், ஓ இது இப்படி சொல்றாங்களே, ஏன் பொருட்களை இதுக்கும் பொருட்களத்துக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். பொருட்கள திரவியத்துக்கும் பொருட்கள பரமாணுக்கும் காலானுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? பொருட்கள பரமாணுக்கள் ஒன்று கூடி ஸ்கந்தமா மாறிடும்,
அது வந்து பௌப்பிரதேசியா மாறிடும், நிறைய பிரதேசங்களை வந்து ஆக்கிபை பண்ணிடும். ஆனா கால அணுக்கள் ஒன்றோட ஒன்று கூடாது, ஒன்னா இருந்தாலும் ஒன்றோட ஒன்று கூடாது, தனித்தனி தான் இருக்கும், ரத்தன குவியல் இருக்கிற மணிகள் போன்று. அதை புரிஞ்சுக்கணும். அதனாலதான் கால திரவியம் பௌப்பிரதேசி கிடையாது, நிறைய பிரதேசங்களை உடையது கிடையாது, அதுதான் பௌப்பிரதேசி கிடையாது அப்படின்றாங்க. அது ஏக பிரதேசி, அதனாலதான் அது வந்து அஸ்திகாயம் கிடையாது. மற்ற 5ம் அஸ்திகாயம், ஏன்னா அதெல்லாம் பகுப்பிரதேசி, நிறைய பிரதேசங்களை உடையவை, நிறைய பிரதேசங்களை ஆக்குபை பண்ணுதுங்கெல்லாம். இதெல்லாம் ஜீவ திரவியம், புர்கல திரவியம், தர்ம திரவியம், அதர்ம திரவியம், ஆகாய திரவியம். ஆனா கால திரவியம் ஒரு பிரதேசத்துல ஒரு காளான் இருக்கிறது, ஒன்றோட ஒன்று அது கூடுவதில்லை, ஒரு காளான் இன்னொரு காளானோடு சேர்ந்து விடுவதில்லை, அதனால அதை பகுப்பிரதேசம் சொல்ல மாட்டாங்க, அது ஏக பிரதேசி. லோகாகாயத்தினுடைய ஒவ்வொரு பிரதேசத்திலையும் ஒரு காளானு இருக்கிறது, அவை ஒன்றோடு ஒன்று கூடுவதில்லை. காளானுக்கள் ஏக பிரதேசி, ஒரு பிரதேசத்தை உடையவை, பல பிரதேசங்களை உடையவை அல்ல. மற்ற 5 திரவியங்களும் ஜீவ திரவியம், உத்கல திரவியம், தர்ம திரவியம், அதர்ம திரவியம், ஆகாய திரவியம், இவை 5ம் பகுப்பிரதேசி, பல பிரதேசங்களை உடையவை, அதனால் அவற்றை அஸ்திகாயம் என்று கூறுகிறோம். ஆனால் காளானும் ஒரு பிரதேசத்துல ஒண்ணு இருக்குது, ஒரு காளான் இருக்குது லோகாகாயத்துல, ஆனா ஒன்றோடு ஒன்று அது கூடுவதில்லை, அதனால அது அஸ்திகாயம் சொல்ல மாட்டாங்க. 6 திரவியத்துல 5 திரவியம் தான் அஸ்திகாயம், கால திரவியம் அஸ்திகாயம் கிடையாது அப்படின்றத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். ஸோ தர்ம திரவியம், அதர்ம திரவியம், ஆகாய திரவியம், இவை எல்லாம் ஒண்ணு எண்ணிக்கை. இப்ப எண்ணிக்கை பார்க்கலாம். தர்ம திரவியம் 1, அதர்ம திரவியம் 1, ஆகாய திரவியம் 1. ஜீவன், புத்கலம், கால திரவியங்கள் வந்து ஜீவ திரவியம் வந்து நிறைய இருக்குது, எண்ணிக்கையில் அடங்கா ஜீவன்கள் இருக்கின்றன, சரிங்களா? அதே போல புத்கலம் வந்து அனந்த புத்கலம் இருக்கிறது, இதெல்லாம் அப்படிலாம் இருக்குது, இதை புரிஞ்சுக்கணும், சரிங்களா? அசங்கியாத இது இருக்குது, காலம் வந்து அசங்கியாத்தம் சொல்லுவாங்க, ஏன்னா உலகத்துல இல்ல லோகாகாயத்துல அசங்கியாத பிரதேசங்கள் இருக்கிறது, அதனால வந்து காலானும் அசங்கியாதம், சரிங்களா? ஸோ இப்படி நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த பாடத்தை பற்றியது. ஸோ இப்படி 6 திரவியங்களை பற்றி நாம் பார்த்திருக்கிறோம். ஜீவ திரவியம், புர்கல திரவியம், தர்ம திரவியம், அதர்ம திரவியம், ஆகாய திரவியம் மற்றும் கால திரவியம். கால திரவியம் வர்த்தனா லட்சணத்தை உடையது, அந்த வர்த்தனா லட்சணம் மாறுகைக்கு காரணமாக அமைகிறது, தானும் மாறிக்கொண்டு பிற பொருள்களின் மாறுகைக்கும் அது உதவுகிறது. அந்த கால திரவியமானது 2 வகையாக கூறப்படுகிறது, நிச்சய காலம் மற்றும் விவகார காலம். நிச்சய காலம் வர்த்தனா லட்சணத்தை உடையது, விவகார காலம் கால அளவீடுகளால் வினாடி, மணி, மணித்துளி, நாள், மாதம், வருடம் போன்ற அளவீடுகளால் அறியப்படுகிறது. கால திரவியம் அஸ்திகாயம் கிடையாது, ஏனென்றால் லோகாகாயத்தின் ஒவ்வொரு பிரதேசத்திலும் ஒரு காளான் இருக்கிறது, அவை ஒன்றோடு ஒன்று கூடுவதில்லை. லோகாகாயத்தில் இருக்கும் காளானுக்கள் இரத்தன குவியல் போல் குவிந்திருக்கிறது, ஆனால் இரத்தன குவியலில் இருக்கும் மணிகள் ஒன்றோடு ஒன்று ஒட்டுவதில்லை, அதனால அது பகுப்பிரதேசி கிடையாது, நிறைய பிரதேசங்களை உடையது கிடையாது, ஒரே ஒரு பிரதேசத்தை, ஒரு காளானு ஒரு பிரதேசத்தை உடையது. மற்ற 5 திரவியங்களும் பகுப்பிரதேசிகள், அதனால் 5 திரவியங்கள் அஸ்திகாயம், கால திரவியம் மட்டும் அஸ்திகாயம் கிடையாது. அதனாலதான் பஞ்ச அஸ்திகாயம் சொல்லுவாங்க, 5 அஸ்திகாயம். எது? ஜீவ திரவியம், புர்கல திரவியம், தர்ம திரவியம், அதர்ம திரவியம், ஆகாய திரவியம், இது பஞ்ச அஸ்திகாயம் சொல்லுவாங்க. கால திரவியம் மட்டும் அஸ்திகாயம் கிடையாது. 6 திரவியங்கள்ல 5 திரவியம் தான் அஸ்திகாயம். இன்னைக்கு இதுதான். எதனா கேள்வி இருந்தா கேட்கலாம். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்கம்மா மாணவர்களே. வாய்ஸ் வரலையா? இது வருது வருது.
கேட்டுதான் ஹலோ இருக்கு சார். வாய்ஸ் வருது சார். வாய்ஸ் வரல இது. வருது வருது வருது. ஓகே, ஹலோ நல்லா வருது. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. கேக்குது ஜி. கேக்குது கேக்குது. அவருக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். ஜி கேக்குது, எல்லாமே கேக்குது. நன்றி நன்றி திரு ஜெயராஜன் சாஸ்திரி அவர்களுக்கு. என் வாய்ஸ் கேக்குதுங்களா? வாய்ஸ் கேக்குது வரலையா? சார். வருது வருது. ஓகே, கரெக்டா தான் இருக்கு. என்னோட வாய்ஸ் கேக்குதாப்பா? எஸ் ஜி கேக்குது ஜி. ஜி நடத்துறது ஃபுல்லாவே கேக்குது இல்லையா? ஓகே தானே? எஸ் ஜி. ஓகே ஓகே. நம்ம வாய்ஸ் வந்து அவருக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். அதனால அவருக்கு நெட்வொர்க் இஷ்யூஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். வெரி குட். நன்றி நன்றி திரு ஜெயராஜன் சாஸ்திரி அவர்களுக்கு. மிகவும் அழகாக இந்த திரவியம் 6 திரவியங்களை பற்றி மிகவும் விளக்கமாக குழந்தைகளுக்கு புரியும் வண்ணம் எடுத்து கூறி முடித்திருக்கிறார் அந்த பாடத்தை. இப்பொழுது நாம் அடுத்த டாபிக்காக செல்வோம். நாலடியார் சொல்வதற்காக ஜனபாரதி. ஜனபாரதி லைன்ல இருக்கா இல்லையா? சமயக் தர்சனம் ஜி. சமய தர்ஷனம். நாலடியார் நூல் குறிப்பு. 400 சமண முனிவர்கள் இயற்றிய நூல் நாலடியார். இது 15 கீழ்கணக்கு நூல் தொகுப்பை சேர்ந்த ஒரு தமிழ் நீதி நூலாகும். வாழ்க்கையின் எளிமையான பொருட்களை கையாண்டு உவமை புகட்டுவதில் நாலடியார் தனித்துவம் பெற்று விளங்குகிறது. இந்நூலினை ஆங்கிலத்தில் ஜியு போப் மொழிபெயர்த்துள்ளார். ஜியு போப் கனடாவில் பிறந்தவர். திருக்குறள், நாலடியார் மற்றும் பல நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். இதில் அறத்துப்பால் 130 பாடல்கள் 13 அதிகாரங்கள், பொருட்பால் 240 பாடல்கள் 24 அதிகாரங்கள், காமத்துப்பால் 30 பாடல்கள் 3 அதிகாரங்கள், மொத்தம் இதில் 400 பாடல்களும் 40 அதிகாரங்களும் உள்ளன. பாடல் அதிகாரம் 6 துறவு. பாடல் 53 இல்லம், இளமை, எழில், வனப்பு, மீக்கூற்றம், செல்வம், வலி என்று எண்ணிவையெல்லாம் மெல்ல நிலையாமை கண்டு நெடியார் துறப்பார் தலையாயார் தாமுய்ய கொண்டு. இதற்கான விளக்கம்: இல்லற வாழ்க்கை, இளமை பருவம், தோற்ற பொலிவு, அழகு, புகழ், செல்வம், வலிமை என்ற இவையெல்லாம் நிற்பது இல்லை, அழிந்து போகும் என்பதை தொலைநோக்கு பார்வை உள்ளவர்கள் காலம் தாழ்த்தாது இளமையிலேயே உலக பற்றினை துறந்து நற்செயல்கள் செய்து வாழ்வர் என்ற கருத்தை இந்த நாலடியார் பாடல் நமக்கு கூறுகிறது. வெரி குட் ஜனபாரதி. ஜான்வி பஞ்சமந்திரம் சொல்றீங்கம்மா? ஜான்வி நீங்க ஜாயின் பண்ணதை நான் கவனிக்கல. ஜான்வி அன்மியூட் பண்ணிட்டு பஞ்சமந்திரம் சொல்லலாம். சரி, அடுத்த சொல்றது தயாரா இருங்க. அடுத்தது ஏகி பாவம் சொல்வதற்காக மகா மோக்ஷித் ஜெய். சமயக் தர்சனம் ஜி. சமய தர்ஷனம் சொல்லுப்பா. ஏகிபாவம் நூல் குறிப்பு. ஏகிபாவம் என்றால் கல்பதர்மம், அதாவது சுகத்தை தருவதில் கற்பகம். இந்நூலை இயற்றியவர் ஸ்ரீ வாதிராஜர் முனிவர் ஆவார். இந்நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு திருப்புலவத்தோ ஜம்முகுமாரன் அவர்கள். ஏகிபாவம் ஸ்தோத்திரம் 11. ஜானாசித்வம் மம பவபவே யச்சயா த்ருக்தம் ஜாம்யதா மே ஸ்த்ரத்ரம் பிஷ்பினஸ்தி த்வம் சர்வேச சகைதிசே த்வமுபேதோஸ்மி பக்தியா யக்தர்த்தவ்யம் ததிதவிஹயே தேவ பிரமாணம். இதற்கான விளக்கம்: ஐயனே, நீ முற்றுமுணர்ந்த ஞானி ஆகையால் எனக்கு பிறவிகள் தோறும் ஏற்படும் துன்பங்களை நீ அறிவாய். அவைகள் என்னை விட்டு அகலும் பொருட்டு நான் உன்னை சரணாக அடைந்துள்ளேன்.
அவற்றை போக்குவதற்கு உன்னை தவிர உலகில் வேறு யாரும் இல்லை. நன்றி ஜி. வெரி குட் மோக்ஷித். அடுத்ததாக கல்யாண மந்திர ஸ்லோகம் சொல்வதற்காக ஆதனா அழைக்கிறேன். சமயகிருஷ்ணன் சொல்லுமா. கவி 1 கல்யாண மந்திரம். கவி 1 கல்யாண மந்திரமோ ஆரம்பவே தீர்த்தேஸ்வரே கமடஸ்மயத்தும் கேது தஸ்யா அமேஷ கில அம் கவிஷம் சிரம். கவி 2 ஸ்வயம் சுரகுரு கரிமாபுராஷ் ஸ்தோத்ரம் ஸ்ருவே ஸ்திதமய நவி தாது தீர்த்தேஸ்வரே கமடஸ்மயத்தும் கேது தஸ்யா அவ்வளவுதாங்கம்மா. அவ்வளவுதான் ஜி. வெரி குட் வெரி குட் ஆதனா. கல்யாண மந்திர ஸ்லோகத்தையும் சொல்லி முடித்துள்ளீர்கள். ஜான்வி ரெடி தயாரா ரெடியா இருக்காப்லையா? ஜான்வி ரெடியா இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கம்மா. நம்ம அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்வோம். வினாவிடை தனிஷ் தேஜஸ் சொல்வதற்காக அழைக்கிறேன். சமயதர்சனம் சொல்லுப்பா. 4 வகையான இயங்கும் உயிர்களை கூறுக. 2 பொறி, 3 பொறி, 4 பொறி, 5 பொறி. இந்த மாதிரி எல்லா உயிர்களுமே 4 வகையான இயங்கும் உயிர்கள் ஆகும். இப்ப பொறி அப்படின்னா உறுப்பு. இது நம்ம அவயம், அங்கம், அறிவு, புலன் அப்படின்னு பொறிய நம்ம சொல்லலாம். இரு பொறியுள்ள உயிர் எது? எதனிடம் தொடுப்புலன், சுவை அறியும் புலன் உள்ளனவோ அதே நம்ம இருபொறி உயிர்கள் அப்படின்னு சொல்வோம். இதுக்கு நம்ம பிரசன ரசன பொறி அப்படின்னு சொல்வோம். ஃபார் எக்ஸாம்பிள் புழு, மண்புழு, சங்கு அது மாதிரி சொல்லலாம். 3 பொறியுள்ள உயிர் எது? எதனிடம் தொடுப்புலன், சுவை அறியும் புலன், சுவாசிக்கும் புலன் உள்ளனவோ அதே நம்ம 3 பொறி புலன் 3 பொறி உயிர் அப்படின்னு சொல்வோம். ஃபார் எக்ஸாம்பிள் எறும்பு, மூட்டை பூச்சி, பேன், தேன் அது மாதிரி நம்ம சொல்லலாம். 4 பொறியுள்ள உயிர் எது? எதனிடம் தொடுப்புலன், சுவை அறியும் புலன், சுவாசிக்கும் புலன், பார்க்கும் புலன் அதாவது மெய், வாய், கண், மூக்கு இந்த 4 அவயங்கள் உள்ளனவோ அதே நம்ம 4 பொறி உயிர்கள் அப்படின்னு சொல்வோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஈ, கொசு, அதுக்கு வண்டு, ஈசல். 5 பொறி உள்ள உயிர் எது? எதனிடம் மெய், வாய், கண், மூக்கு, செவி இந்த 5 பொறிகள் உள்ளனவோ அதே நம்ம 5 பொறி உயிர்கள் அப்படின்னு சொல்வோம். தாவர ஜீவன் இயங்கா உயிர் என்று எதற்கு கூறுவர்? எதனிடம் மெய் உறுப்பு மட்டும் உள்ளதோ அதற்கு ஸ்தாவர ஜீவன் அதாவது இயங்கா உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. தாவர ஜீவன் எத்தனை வகைப்படும்? ஸ்தாவர ஜீவன் 5 வகைப்படும். ஸ்தாவர ஜீவன் 5 ஸ்தாவர ஜீவன்களை பற்றி கூறு. அந்த 5 ஸ்தாவர மண்ணுடலி, நீருடலி, நெருப்புடலி, காற்றுடலி, வனஸ்பதி உடலி இது எல்லாமே 5 வகையான இயங்கா உயிர்கள். மண் உடலி என்று எதற்கு கூறுவர்? எதன் உடல் மண் மட்டுமே சார்ந்ததோ அதற்கு மண்ணுடலி அதாவது பிருத்வி காயிக அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது எதன் உடல் பிருத்வி நாம கர்மம் உள்ளதோ அதற்கு பிருத்வி காயிக ஜீவன் அல்லது மண்ணுடலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சுரங்கத்திலிருந்து வெட்டி எடுக்கும் கல் மண்.
ஜலகாயிக ஜீவன் நீருடலி என்று எதற்கு கூறுவர்? நீரே எதன் சரீரமாக அமைந்துள்ளதோ அதற்கு நீருடலி அல்லது ஜலநாம கர்ம உதயத்தினால் எதன் உடல் அமைந்துள்ளதோ அதற்கு ஜலகாயிக ஜீவன் அல்லது நீருடலி அப்படின்னு சொல்லுவாங்க. வாயு காயிக காற்றுடலி ஜீவன் எது? காற்றே எந்த உயிர் சரீரமாக கொண்டுள்ளோ அதுக்கு காற்றுடலி அதாவது வாயு காயிக ஜீவன். ஃபார் எக்ஸாம்பிள் காற்று, புயல். வனஸ்பதி காயிக ஜீவன் என்று எதற்கு கூறுவர்? எதன் உடல் வனஸ்பதியே சரீரமாக கொண்டுள்ளதோ அதற்கு வனஸ்பதி காயிக ஜீவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு ஃபார் எக்ஸாம்பிள் மரம், செடி, கொடி. இந்த வனஸ்பதி காயிக ஜீவன் 2 வகைப்படும். பிருத்வி காயிக வனஸ்பதி, அதுக்கப்புறம் சாதாரண வனஸ்பதி. Finish the. வெரி குட் தனிஷ் தேஜஸ் மிக நெக்ஸ்ட் வாரம் ஜி. அடுத்து ஓகே மிக அழகாக அந்த உயிரின் வகைகள் புலன்கள் அடிப்படையிலேயே அதாவது பொறிகள் அடிப்படையில் உயிர்கள் எத்தனை வகையாக இருக்கின்றன என்பதை நம்ம ஆகமத்தில் சொல்லியிருக்காங்க என்பதை அழகாக வினாவிடை மூலமாக சொல்லிய தனிஷ் தேஜஸை பாராட்டுகிறோம். அடுத்ததாக சுபிக்ஷா அருங்கலச்செப்பு சொல்வதற்காக 140வது குறளும் 141வது குறளும் ஜி. தனாவிடயத்தில் தடுமாற்றம் போம் துணையும் ஈனமில் இன்பக்கடல். விளக்கம்: ஒருவன் செய்யும் உத்தம தானத்தால் விளையும் நல்வினை அவன் குற்றவற்ற பேரின்பமாய் முக்தி பெறும் வரை தொடர்ந்து நன்மை பயக்கும். 141. எடுத்துக்காட்டுகள்: சிறிசேனன் இழப்பமா சேனையே பன்றி உரைக்கோடல் கொண்டை உரை. விளக்கம்: உணவு அளித்து உயர்வு பெற்றமைக்கு சிறிசேனனும் மருந்தளித்து உயர்வு பெற்றமைக்கு விருடபசேனனும் இருப்பிடம் தந்து உதவிமருக்கு பன்றியும் அறவுரை கூறியதற்கு குந்த ஆச்சாரியரும் எடுத்துக்காட்டுகள் ஆவார். Finish தி. வெரி குட் சுபிக்ஷா. தானத்தின் சிறப்பை யார் யார் செஞ்சாங்கன்றது மிக அழகாக அருங்கலச்செப்பு கூறியதை அழகாக எடுத்து சொன்ன சுபிக்ஷாவை பாராட்டுகிறோம். இப்ப என்ன பருவம் நடந்து கொண்டிருக்கிறது? ஆஷ்டானிக பருவம் ஜி. வெரி குட் ஆஷ்டானிக பருவத்தின் சிறப்பு என்ன? யாரும் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. அப்புறம் ஜனபாரி தவிர மீதி எல்லாம் சொல்லுங்க. பஞ்சமேரு. ஓகே, இந்த ரெண்டுத்துக்கு நம்ம மனிதர்களால போக முடியுமா? முடியாது ஜி. வெரி குட், முடியாது. தேவர்கள் தான் அங்க போயிட்டு வருஷத்துக்கு எத்தனை வாட்டி போறாங்க? 3 times. என்னென்ன மாசம்? 4. ஆடி மாசம், பங்குனி மாசம், ஒண்ணு கார்த்திகை. வெரி குட் எல்லாமே கரெக்டா சொல்றீங்க. நந்தீஸ்வரத்துல எத்தனை ஜனாலயங்கள் இருக்கிறது? ஒரு திசைக்கு மொத்தம் 4 திசை இல்லையா? கிழக்கு, மேற்கு, தெற்கு. இதை விளக்குவதற்காக ஜனபாரதி ஆசானிக பருவத்தின் சிறப்புகளை சொல்வதற்காக ஜனபாரதி அழைக்கிறேன். அனைவருக்கும் சமீர்தர்ஷனம். நான் இன்று ஆஷ்டானிக பருவத்தை விளக்க வந்திருக்கிறேன். ஆஷ்டானிக பருவம் நந்தீஸ்வர தீவு என்பது பூ உலகில் இருந்து 900 கோடி மைல்களுக்கு அப்பால் உள்ளதாக நம்பப்படும் ஒரு தீவு. இது ஒரு மகிழ்ச்சி கண்டம். நந்தீஸ்வர தீவில் தேவதேவியர் சுயம்புவாக, அதாவது இயற்கையாக மனிதனால் உருவாக்கப்படாத ஜினாலயங்களில் வழிபடும் காலத்தை நாம் ஆஷ்டானிக பருவம் என்று அழைக்கிறோம். ஆஷ்டானிக பருவம் சமண சமயத்தில் மிக முக்கியமாக பழமையான பண்டிகைகளுள் ஒன்றாகும். இது தவங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் காலமாகும். ஆஷ்டானிகா என்ற சொல்லுக்கு 8 நாட்கள் என்று பொருள். இந்த பண்டிகை வருடத்திற்கு 3 முறை கொண்டாடப்படுகிறது. ஆடி மாதம், கார்த்திகை மாதம் மற்றும் பங்குனி மாதம். இந்த 3 மாதங்களிலும்
வளர்பிறையின் அஷ்டமி திதியில் 8ஆம் நாள் தொடங்கி பௌர்ணமி 15ஆம் நாள் வரை மொத்தம் 8 நாட்கள் இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்த பண்டிகையில் முக்கிய அம்சம் நந்தீஸ்வர தீவில் உள்ள 52 ஜினாலயங்களில், அதாவது தீர்த்தங்கரர் கோயிலை வழிபடுவதாகும். இந்த 8 நாளும் விண்ணுலக தேவதேவியர்களும் இந்த நந்தீஸ்வர தீவிற்கு வந்து 52 ஜினாலயங்களிலும் இடைவிடாது பூஜை, அபிஷேகம், ஸ்தோத்திரம் என அனைத்தையும் பக்தியுடன் செய்கிறார்கள். மனிதர்களால் அங்கு செல்ல முடியாததால் அவர்கள் தங்கள் அருகில் உள்ள கோயில்களில் அதே பக்தியுணர்வுடன் பூஜை மற்றும் சடங்குகளை செய்யலாம். இந்த 8 நாட்களும் ஆன்மாவை தூய்மைப்படுத்தவும் மோட்சத்தை அடையவும் நமக்கு உதவியாக உள்ளன. இந்த நாட்களில் மனம், சொல், செயல் ஆகியவற்றை தூய்மைப்படுத்த தவங்கள், விரதங்கள், உபவாசங்கள் மற்றும் வழிபாட்டு சடங்குகளை செய்து மோட்சத்திற்காக முயற்சி செய்யலாம். முக்கியமாக பல இடங்களில் சித்த சக்கர மண்டல பூஜை அல்லது நந்தீஸ்வர தீப பூஜை நடைபெறும் காட்சிகளையும் நாம் பார்க்கலாம். சுவாத்தியாயம் செய்யதல், அதாவது ஆகமம் வாசித்தல், தியானம், உபவாசம் மற்றும் ஏகாசன, அதாவது ஒருவேளை உணவு போன்ற விரதங்களை நாம் மேற்கொள்ளலாம். ஆஷ்டானிகா பருவத்தில் இந்த 8 நாள் கொண்டாட்டத்தில் உணவு முறை என்பது குறிப்பாக தவிர்க்க வேண்டிய உணவுகள் நிலத்தடி கிழங்கு வகைகள் மற்றும் காய்கறிகள், பழைய அல்லது புளித்த உணவுகள், இரவில் உணவு மற்றும் தண்ணீர், அதாவது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு உணவு என்பது முழுமையாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றாகும். பதப்படுத்தப்பட்ட உணவுகள், இலை மற்றும் பச்சை காய்கறிகள். இந்த உணவு முறையை கடைபிடிப்பதன் முக்கிய நோக்கம் உடலின் தேவைகளுக்கு முக்கியத்துவம் தருவதை குறைத்து மனதை அமைதிப்படுத்தி ஆன்மீக சிந்தனை, தியானம் மற்றும் தவத்தில் முழுமையாக ஈடுபடுவதே ஆகும். விரதத்தை கையாளும் போது அவரவரின் உடல் சக்திக்கு ஏற்றவாறு ஈடுபடலாம். சுருக்கமாக, ஆஷ்டானிக பருவம் என்பது ஜெயினர்களுக்கு ஆன்மீக விழிப்புணர்வு, ஞானம் மற்றும் ஆத்ம சுத்தியை வழங்குவதற்காக தேவர்களே பூஜிக்கும் நந்தீஸ்வர தீவு ஆலயங்களை நினைவு கூர்ந்து கொண்டாடப்படும் ஒரு புனிதமான 8 நாள் பண்டிகையாகும். இங்கே நான் மேலே குறிப்பிட்டவை பெரும்பாலுமானவை திரு சிம்மசந்திர சாஸ்திரியார் மற்றும் திருவர புலவர் தோ ஜம்பகுமாரன் அவர்களின் படைப்புகளிலிருந்தும் இணைய வலைதளங்களிலிருந்தும் எடுக்கப்பட்ட குறிப்புகள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஜெய்ஜினேந்தா. வெரி குட் ஜினபாரதி. சுருக்கமாக ஆஷ்டானிக பருவத்தினுடைய விளக்கத்தை வழங்கிய ஜினபாரதிக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்ற நிகழ்ச்சியை நம்ம எல்லாமே அனைத்தையும் பக்தாமரம் தவிர மீதி அனைத்தையும் முடித்து விட்டோம் என்று நினைக்கிறேன். இன்னைக்கு பக்தாமரம் சொல்றவங்களாம் அடுத்த வாரம் அதை அப்படியே கண்டினியூ சொல்லுமா. சஹடாலா சொல்லல. சஹடாலா அடுத்த வாரம் எல்லாமே கண்டினியூ பண்ணிக்குமா. சஹடாலா அண்ட் பக்தாமரம் எல்லாமே அடுத்த வாரம் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து எல்லாமே அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணிக்கங்க. இன்னைக்கு இந்த வாரம் விட்டு போனது எல்லாமே அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணிக்கிங்க. ஏன்னா நெட்வொர்க் அப்பப்போ போயிட்டு வருது. ஜான்வி மட்டும் ஏதாவது சொல்றதா இருந்தால் சொல்லலாம். இல்லைன்னா நம்ம அடுத்த இந்த குக்ஸ் கேமுக்கு ஓப்பன் ஆகுதானு தெரியல, ட்ரை பண்றேன் நான். குக்ஸ் கேம் முடிச்சுட்டு நம்ம வந்து என்னோட நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். வேற யாராவது பேர் கொடுத்து கேட்காம விட்டுட்டு இருக்குன்னா அதை மட்டும் சொல்லுங்க. ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்காதவங்க யாராவது இருந்ததுன்னா சொல்லுங்க. ஓகே, இப்போ நான் வந்து அந்த குவிஸ் கேமை ஷேர் பண்றேன்.
இப்போ இந்த பின் நம்பர் வரும், எல்லாரும் அந்த பின் நம்பர் போட்டு ஜாயின் பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் நினைக்கிறேன். போது தெரியுமா? பின் நம்பர் தெரியுதா? 22678334 22678334 பின் நம்பர் போட்டு ஜாயின் பண்ணுங்க. மொத்தம் 3 பேர்ல சரி. ஜான்விலா கூட ஜாயின் பண்ணி பார்க்கலாம் எல்லாருமே. மகாவீர் வெரி குட். இன்னும் 2 பேர் வரலையா? தனிஷ் தேஜஸ் அண்ட் ஆதனா வந்துட்டாப்லையா? வெரி குட். மோக் சுபிக்ஷா. ஆர்கேஎன் தனிஷ் தேஜஸ் ஜாயின் பண்ணலையாப்பா? ஜான்வி, மகாவீர், மோக்ஷே, நித்யஸ்ரீ ஜாயின் பண்ணிட்டாப்ல. ஆதனா ஜாயின் பண்ணிருக்காப்லையா? ஆதனா ஜாயின் பண்ணிட்டாப்ல இல்லமா? அதான் ஏஎன் இருக்காதுவா? தனிஷ் தேஜஸ் ட்ரை பண்றீங்களா? நம்பர் சொல்லுங்க ஜி. பின் நம்பர் சொல்லுங்க ஜி. 22678334 226783. ஓகேங்க ஜி. டூ 22678334 இன்னும் வரலையே, ஜாயின் ஆகலையே? இதுல பார்ட்டிசிபேட் பண்ணாத கூட ஜாயின் பண்ணி பார்க்கலாம். அப்படியே ஸ்கிரீன்லயும் தெரியும், அந்த கொஸ்டின்ஸோட வரிசையா போயிட்டு வந்துட்டு இருக்கோம், அதை பார்க்கலாம் நீங்க. அதனால நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்குன்னு நினைக்கிறேன். நெட்வொர்க் டிஸ்கனெக்ட் ஆயிட்டு வருது. ஜானி ஓகே, ஜானி ஜாயின் பண்ணிருக்காங்க. டிடி தனிஷ் தேஷா டிடி தான். ரைட், வெரி குட். எல்லாம் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்றேன், எல்லாம் ரெடியா இருங்க. Very good. Next.
Very good. Oh. Very good. Very good. Very good. இதுக்கு 2 ஆன்சர் இருக்குது. ஆமா, சில கேள்வியில 2, 3, 1 எல்லாமே கலந்துருக்கும். Very good. Very good. Very good. Very good.
வெரி குட். நம்பர் 3 தேஜசன் தனேஷ், வெரி குட். நம்பர் 2 ஜனபாரதி, வெரி குட். நம்பர் 1 மோக்ஷித், வெரி குட். மேலும் ஆதனாவும் மகாவீரோட நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. சூப்பர். பங்கு கொண்ட அனைவரும் நல்லா நிறைய எல்லாத்தையுமே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. பட் வந்து ஃபாஸ்ட், அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி யார் ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்களோ ஃபர்ஸ்ட் டைம் குயிக்காக ரீச் ஆகுது ஆப்புக்கு, அவங்க தான் வந்து பாயிண்ட்ஸ் அதிகமாக வரும். கொஞ்சம் லேட்டாக நெட்வொர்க் இஷ்யூஸ்லாம் நிறைய இருந்ததுன்னா நீங்கள் வேகமாக ஃபர்ஸ்ட் டைம் பண்ணினா கூட அது கடைசியாக கொஞ்சம் ரீச் ஆச்சுன்னா பாயிண்ட்ஸ் கம்மியாக தான் வரும். ஸோ அதனால் அதை பற்றி எதுவும் இது பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் மீண்டும் ரிவைண்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான கேள்விகள் மீண்டும் மீண்டும் நாம் கேட்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு 40 கேள்வி படிக்கிறீங்க இல்லையா, அதில் 10 கேட்குறோம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த 40 கேள்வியில் வந்து உங்களுக்கு அந்த ஞாபகம் இருக்கும் அந்த ஆன்சர்லாம். ஸோ இதெல்லாம் ஒரு கீ பாயிண்ட்ஸ் மாதிரி இல்லையா, நம்ம சமண தர்மத்தின் கருத்துக்களோட கீ பாயிண்ட்ஸ் மாதிரி இருக்கும். இந்த வயசுல நீங்க எல்லாம் தெரிஞ்சுட்டீங்கன்னா பெரிய வயசானாலும் அதை மறக்காது. பங்கு கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய முயற்சி எடுத்து பங்கு கொள்ள செய்த அவருடைய பெற்றோர்களுக்கும் நாம் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். யாராவது எதாவது இருந்தா சொல்றதா சொல்லுங்கம்மா. மங்கள வாழ்த்து எல்லாரும் அன்மியூட் பண்ணிட்டு பாடுறீங்களா? முடிச்சுக்கலாம். திங்கள் பெய்த திருவரம் வளர்க செங்கோல் நன்கினிது அரச நாள்க நாடெல்லாம் விலக மற்றும் இளங்குல அரசினோடும் புங்கவன் பயந்த புகழோடு பொலிக மிக்கே. வெரி குட், வெரி குட். மீண்டும் சமயக் தர்ஷனம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். இன்னைக்கு கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூஸ்னால ½ hour லேட் ஆயிடுச்சு. அந்த 6:30 சில ப்ரோக்ராம்லாம் நம்ம ஸ்கிப் பண்ண வேண்டியதா போச்சு. அடுத்த வாரம் அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சில சமயம் கேம் கூட அப்லோட் ஆகாம தகராறு பண்ணணும். அந்த டைம் அது மாதிரி இருந்தாலும் அதுக்கு அடுத்த வாரம் நம்ம கேம் பண்ணிக்கலாம். ஓகேவா? சொல்லுமா. சரியா கேட்கல, யார் என்ன சொல்றீங்க? சரியா கேட்கல, ஸ்பீச் கட்டாயம் வருதுமா, ஸ்பீச் கட்டாயம் வருது. ஏதாவது சொல்றீங்களா? யாராவது சொல்லணுமா? சொல்லுங்க. ஓகே, நன்றி.